Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேத்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா a set of examination marks is approximately distributed with arithmetic mean 75 and standard deviation 5. அப்போ மீனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இஃப் த டாப் 5 ஸ்டூடெண்ட் கெட் கிரேட் ஏ. ஓகே, இப்போ மார்க்ஸ் நம்மகிட்ட இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ 100 மார்க்ஸ்க்குன்னு வச்சுக்குவோம். அப்போ 0லேருந்து 1 2ன்னு சொல்லிட்டு 100 வரைக்கும் என்ன இருக்கும், மார்க் வேரி ஆகிருக்கும். சரியா? இப்போ டாப் 5%, இப்போ டாப் 5%னால் அவங்க இங்கே வருவாங்க. சரியா? இப்போ இந்த டாப் 5%க்கு என்ன கொடுக்குறாங்கன்னா கிரேட் ஏ கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி லோயஸ்ட் 25%, இங்கே இருக்க 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்கன்னா கிரேட் பி கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 25%. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க நம்மகிட்ட அப்படின்னா வாட் இஸ் த லோயஸ்ட் மார்க் ஆஃப் ஏ. அதாவது இந்த மார்க் இப்போ இதில் மேபி 90லேருந்து எடுக்கிறாங்கன்னா இங்கே இருக்க லோயஸ்ட் மார்க் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்து ஹையஸ்ட் மார்க் ஆஃப் பி. இந்த மாதிரி பியில் இந்த 25%ல் ஹையஸ்ட் மார்க் என்னன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? நம்ம எப்படி பண்ண போகிறோம் இதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா எக்ஸ் டினோட் த மார்க் ஆஃப் த எக்ஸாமினேஷன். எக்ஸ் தான் அந்த மார்க்ஸ்னு வச்சுக்குவோம். மேபி எக்ஸ் வந்து நமக்கு 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 100ஆக கூட இருக்கலாம், வாட் எவர். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மார்க் ஏற்ற மாதிரி எக்ஸோட வேல்யூ வேரி ஆகிட்டே வரும். ஓகே, கிவன் எக்ஸ் இஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் அர்த்தமெட்டிக் மீன் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. சிக்மா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படி எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நான் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன வச்சுக்கிறேன்னா நம்மகிட்ட 2 மார்க் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, லோயஸ்ட் ஆஃப் ஏயும் ஹையஸ்ட் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லோயஸ்ட் ஆஃப் ஏ நான் சொன்ன மாதிரி இந்த ஏ கிரேடில் லோயஸ்ட்டாக இருக்காங்களா இவங்கள நான் x1 பேர் வச்சுக்க போகிறேன். அப்பர் கிரேட் ஆஃப் பியை நான் x2 பேர் வச்சுக்க போகிறேன். இந்த மார்க்கை தான் நான் கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே போட்டிருக்கேன். லெட் x1 பி த லோயஸ்ட் மார்க் ஆஃப் ஏ அண்ட் x2 பி த ஹையஸ்ட் மார்க் ஆஃப் பி. ஓகே, லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, given top 5% grade A. அது அவங்களே கொடுத்துருக்காங்க. டாப் 5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட் ஏ. அப்போ நல்லா பாருங்களேன், இப்போ இந்த மார்க்கை நம்ம x1 வச்சுருக்கோம். அப்போ இந்த டாப் 5% எப்படி இருப்பான்னா x1க்கு மேலே இருப்பான். அதான் இங்கே போட்டிருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் x1 எவ்வளோ இருப்பான்னா 5%. தட் இஸ் அதை வந்து நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம்னா 0.05. ஓகே, அதே மாதிரி பாட்டம் 25%. 25%னா இங்கே இந்த x2க்கும் கீழே இருக்கவேன். ஓகேவா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் x2 எப்படி இருப்பானா 0.25. அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ x1ஆகவும் x2ஆகவும் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டாக மாற்றணும். அப்போ இது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. சரியா? எக்ஸ் இந்த இடத்துல நான் x1 எடுத்திருக்கேன். அப்போ x1 மைனஸ் மியூ எனக்கு என்ன தெரியும் 75 டிவைடட் பை சிக்மா என்ன தெரியும் 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி x2ஆக இருக்கப்போ அப்போ இது இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, ஓகேவா? இது வந்து x மைனஸ் மியூ தட் இஸ் x2 மைனஸ் 75 டிவைடட் பை 5. ஓகே, இப்போ நல்லா பார்த்தோம்னா இப்போ ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வாக அதை நான் வரைகிறேன். இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நமக்கு 75 ஆவரேஜ் மார்க், இங்கே லோயஸ்ட்டு இங்கே ஹையஸ்ட்டு. அப்போ லோயஸ்ட் கண்டிப்பாக நமக்கு எப்படி வரும்னா லெஃப்ட் சைடு தட் இஸ் நெகட்டிவ் ஜோனில் வரும். இது ஹையஸ்ட் நமக்கு பாசிட்டிவ் ஜோனில் வரும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோயஸ்ட் வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் வந்து மைனஸ் Z1 ஹையஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளஸ் Z1 எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ எனக்கு இது வந்து ப்ளஸ் Z1 இருக்கும், இது எனக்கு மைனஸ் Z2 இருக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2. உங்களுக்கு இப்போ ஐடியா புரிஞ்சிருக்கும் எதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஓகேவா? x2ங்கிறது எனக்கு லோயஸ்ட் மார்க்கு, அதனால் x2 வச்சு பண்ணது எனக்கு நெகட்டிவில் வரும். x1ங்கிறது ஹையஸ்ட் மார்க், அதனால் அதை வச்சு பண்ணுறதை நான் பாசிட்டிவ் Z1 எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ நான் x1 x2 கண்டுபிடிக்கணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டயக்ராம் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 75 ஆவரேஜ் இங்கே. ஓகே, அடுத்து x1 அதாவது இது வந்து டாப் 5%, இது லோயஸ்ட் 25%.
அதனால தான் இது 0.05 இது 0.25 மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டாப் 5%ல் நம்மளை பொறுத்த மட்டும் லீஸ்ட் மார்க் தான் x1. அதனால் இதை x = x1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணியிருக்கேன்னா x = x2ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். x1 நான் இருக்கிறப்ப அதுக்கு நான் என்ன நேம் வச்சுருக்கேன்னா z1 நேம் வச்சுருக்கேன். x2 இருக்கப்ப -z2ன்னு பேர் வச்சுருக்கேன். அதனால தான் z1 -z2ன்னு மாற்றிருக்கோம். சரியா? இப்போ நம்ம நமக்கு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஏரியா தெரியும் நீ எவ்வளோன்னு. இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், நார்மல் கர்வோட ஒரிஜினல் ஏரியா 1, இது தனியாக 0.5, இது தனியாக 0.5ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இந்த 0. இப்போ இதை நம்ம ஹைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை ஹைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜோன் மட்டுமே நமக்கு 0.5. அப்போ இந்த 0.5ல் இந்த இடம் மட்டும் 0.05 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இங்கே இருக்கும் என்ன இருக்கும்னா 0.45 இருக்கும். ஓகேவா? இங்கே 0.45 இருக்கும். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹோல் 0.5ல் இந்த 0.25 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் 0.25 இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். சரியா? எதுக்கான x1 x2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. போன ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த வேல்யூஸ் நமக்கு தெரியும், ஏரியா தெரியாது. இப்போ இதில் ஏரியா நல்லா தெரியுது நமக்கு. நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இந்த நார்மல் டேபிளே நான் ரிவர்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப், இப்போ நமக்கு இந்த ஏரியா தெரிஞ்சிச்சு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 <z z1 = 0.45. கரெக்டு தானே? இப்போ இந்த 0ல் இருந்து இந்த z1 வரைக்கும் இருக்க ஏரியா என்னது 0.45. ஓகே, இது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இதிலிருந்து எப்படி z1 கண்டுபிடிக்கிறது? ஏன்னா z1 தெரிஞ்சால் தான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னால் x1 கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த நார்மல் டேபிளை நம்ம ரிவர்ஸில் அப்ளை பண்ணணும். இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு ஆன்சர் தெரியுது, உள்ளே இருக்க பாயிண்ட் தெரியணும். அப்போ ஆன்சருக்குள்ளே போய் எங்கே 0.45யோட ஃபஸ்ட்டு அக்கரன்ஸும் பார்க்கணும். இந்த இருக்கு பாருங்கள், டேபிள் இந்த இருக்குது. 0.45யோட வெரி ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் எங்கன்னு பாருங்கள். இப்போ 0.45யோட வெரி ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு வருது 0.45. கிட்டத்தட்ட இது 1.6ல் 5. சரியா? அப்போ நம்ம ஆன்சர் என்ன போட்டிருக்கேன், 1.65 போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த சைடு எழுதுகிறோம் நெகட்டிவ் ஜோன். அதாவது நமக்கு இந்த -z2லேருந்து 0 வரைக்கும் இருக்க வேல்யூ 0.25. அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் -z2 <z 0. ஆன்சர் வந்து நமக்கு 0.25. இப்போ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிமெட்ரிக்கல் கர்வ். அதனால -0.025 -z2 நம்ம +z2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 0 <z z2 இது 0.25. இப்போ 0.25 டேபிளில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 0.25யோட வெரி ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த இருக்குது ஃபஸ்ட்டு 0.25 இங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? அது கிட்டத்தட்ட 0.68ல் வருது. 0.6ல் 8. அதை தான் என்னோட z2 வேல்யூவாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு z1 z2 கிடச்சிருச்சு. இதை நான் என்ன பண்ணணும், என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x1 -75 / 5 = z1. இப்போ இதில் z1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x1 -75 = z1 வந்து 1.65 × 5. இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறப்ப ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் பண்ணுறப்ப உங்களோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, இதை ப்ராடக்ட் பண்ணி இதுலேருந்து x1 வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன்னா x1ஓட வேல்யூ எனக்கு அப்ராக்சிமேட்டாக 83 கிடைக்குது. ஓகேவா? இதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இஸ் x2 -75 / 5 = -z2. ஓகே, அப்போ நமக்கு x2 -75 = 5 × z2ஓட வேல்யூ -0.68. இதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா x2ஓட வேல்யூ உங்களுக்கு 72. ஓகே, அவங்க கேட்ட என்ன கிடச்சிருச்சு நமக்கு x1 is nothing but what, that is the least mark of grade A. least mark of grade A நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 83. அதே மாதிரி the highest mark of grade B நான் 72ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் இந்த ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ரிவர்ஸாக நார்மல் டேபிள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுன்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.